ஹாய் ஹலோ வெல்கம் மதுரை மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான வணக்கம் வித் மீ அச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா. அது வந்து நிறைய விதமான ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பகுதி மக்களுடைய பொங்கல் திருவிழா தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழகர் கோயில் போகிற வழியில் அப்பன் திருப்பதி பகுதியில் இருக்கிற மீனாட்சி கார்டன் மற்றும் பீமா ஜுவல்லரி இணைந்து நடத்தும் இந்த பொங்கல் திருவிழாவில் ஸோ இந்த பகுதி மக்கள் என்ன மாதிரியான போட்டிகள்லாம் பங்கேற்கிறாங்க, என்ன மாதிரியான போட்டிகள் போக போகுது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான ப்ரைஸஸ், என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பெஷல் பொங்கல் போகலாம் நம்ம மதுரை மக்களுக்காக நம்மளுடைய பீமா ஜுவல்லரி நடத்தும் ஒரு அற்புதமான ப்ரோக்ராம். தொடர்ந்து பாருங்க. ப்ரோக்ராம்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம். வணக்கம் மதுரை மக்களே, நம்ம மதுரை பீமா ஜுவல்லர்ஸ்லேருந்து நான் உங்கள் ராஜேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பன் திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி கார்டனில் பொங்கல் செலிப்ரேஷன் கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு கஸ்டமர் நம்மளோட கடையோடைய சிறப்பம்சங்களும் தென் அவங்க நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸாக எப்படி வந்தாங்க, தென் அவங்களுக்கு என்னென்ன நம்மளுடைய பீமா ஜுவல்லர்ஸ் பற்றி தெரியுன்றதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவங்க தான் நம்ம ரெகுலர் கஸ்டமர். மேம், ஃபஸ்ட்டு உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் மகாலட்சுமி. மகாலட்சுமி, நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக நீங்கள் பீமா ஜுவல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? நான் ஒரு 7 வருஷமாக பீமாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். 7 இயர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா? ஓகே மேம், நீங்கள் எதனால பீமா ஜுவல்ஸை சூஸ் பண்ணியிருக்கீங்க, தென் எதனால நீங்கள் பீமா ஜுவல்ஸ்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது காரணம் என்ன? அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறைய இருக்கும். சீட்டு போடுறது நம்ம தகுதிக்கு ஏத்தாப்புல போட்டுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கும் அவங்க கிட்ட. கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கும். ஓகே. வேற நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக எப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க மேம்? நான் இப்போ போன மாதம் போயிட்டு பாப்பாக்காக ஜுவல்லரி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ரீசெண்டாக போயிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு மேம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ன நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோன்றத. ஸோ அதை பற்றி கொஞ்சம் கிளியராக கஸ்டமர்ஸ்ட்டை சொல்லிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. பீமாலேருந்து தான் வந்து ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்ஸுக்கு எல்லாருக்குமே சேர்த்து ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக எந்த ஜுவல்ஸ்லேருந்து இந்த மாதிரி வந்து பண்ணாத மாதிரி தெரியல. இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்காங்க. பீமாலேருந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. விழாவை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்ருக்காங்கன்னே சொல்லலாம். மீனாட்சி கார்டனில் நடக்கிற பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு வந்து பீமா ஜுவல்லர்ஸ்லேருந்து வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
வணக்கம் மதுரை மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய ஃபீட்பேக் பற்றி பேச போகிறாங்க. இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சர். எப்பயுமே பார்த்தீங்கன்னா டீச்சர் தான் நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம டீச்சர்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஓகே மேம், உங்கள் நேம் பற்றி சொல்லுங்கள். என்னோட நேம் வந்து எஸ் வெங்கடேஸ்வரி. நீங்கள் என்னவா இருக்கீங்க? எந்த ஸ்கூலில் மேம் டீச்சராக இருக்கீங்க? நான் சமூக அறிவியல் ஆசிரியையாக பணியாற்றிட்டு இருக்கேன். நான் மதுரை ஈஸ்ட் பகுதியில் ஒத்தக்கடை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாய்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறேன். ஓகே ஓகே, சிறப்பாக ஆன்சர் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீமா ஜுவல்லர்ஸ்லேருந்து பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம மீனாட்சி கார்டனில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் மேம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை மட்டும் பண்ணி சொல்லுங்கள். இது பரவாயில்ல. ஏன்னா பீமான்றது வந்து கிராமத்து மக்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது. அவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன கடைகளை தான் வந்து விரும்பி போவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு உற்சாகப்படுத்தி சின்ன குழந்தைங்களையும் அந்த சுற்றுவட்ட இருக்கக்கூடிய கிராம மக்களையும் நீங்கள் வந்து உற்சாகப்படுத்தினீங்கன்னா பீமாவுனுடைய பெயர் அங்கே நீங்கள் வரைஞ்சிருக்க மாதிரியே இன்னும் நல்லா பெரிய விரிவடையும் அப்படின்றது என்னோட நோக்கம். சூப்பர் மேம், சூப்பர். நம்ம ரொம்ப நல்லா சூப்பராக டீச்சர்னா எப்படி ஆன்சர் பண்ணுவாங்களோ அதை விட பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். அண்ட் இன்னைக்கு ஒரு நியூ ஸ்கீம் வேறு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸ்கீம் பற்றி உங்களுக்கு என்ன, உங்களோட ஒப்பீனியன் பற்றி சொல்லுங்கள் மேம். இந்த ஸ்கீம்ன்றது நான் பள்ளிக்கூடத்தில் இருந்து நான் வேலை பார்க்க ஆரம்பித்த காலத்தில் இருந்தே நான் ஸ்கீம் மூலமாக தான் நிறைய நகைகள்லாம் வந்து சேர்த்து வச்சேன். அதான் குழந்தைக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது யூஸ் ஆச்சு. ஒரு காலகட்டத்தில் வந்து நான் வந்து அதை விட்டுட்டேன். அது என்ன அப்படின்னா வந்து என்னோட வேலை பார்க்கும் அந்த பணியினுடைய நிமித்தமாக ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் நம்ம வந்து மூவ் ஆகி போகும்போது அதை எடுத்துகிட்டு போய் அதை போய் கட்டணும், அந்த மாதிரிலாம் வந்து எண்ணம் கொஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அதை கட்டுறது வந்து தடைப்பட்டுருச்சு. ஆனால் இப்போ வந்து என்னன்னா எவ்ரிதிங் வந்து ஆன்லைனு, ஜிபே, ஃபோன்பே, ஸ்கேனிங் அந்த மெத்தடாலஜிலாம் வந்திருக்கிறதுனால சரி நீங்கள் இந்த புதிய ஸ்கீம் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்கீம் வந்து சொன்னீங்க. ஒன்று தங்கம் ஆடாகும், இன்னும் பணம் ஆடாகும். அதில் வந்து கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதனால ஜிபே மூலமும் ஃபோன்பே மூலம் நம்ம பணம் செலுத்தலாம். நம்ம வீட்டில் இருந்த மேனிக்கு நம்ம சேலரி வருதா உடனே கரெக்டாக அங்கே கட்டணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு போயிடுவோம். கண்டிப்பாக வந்து கட்டிடலாம். இது வந்து ஈஸி வே என்னை பொறுத்தளவில். அது மாதிரி கிராமத்தில் இருக்கவங்க மக்கள் எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் எல்லாமே கிராமத்துல எல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன கடைகள்ல எல்லாம் போய் அட்டை போட்டு அவங்க நகையெல்லாம் சேமிக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா நான் ஆண்டவே ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய பேர் பின்னாடி நம்ம ஆட்டோவில் ஏறினேன்னா பேசுவாங்க. நான் அந்த ஏதோ ஒரு கடை நேம சொல்லி அங்கே சேர்ந்தேன் இங்கே சேர்ந்தேன், அது 10,000 ரூபாய் ஆச்சு, அதோட சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் போட்டு ஒரு தோடு வாங்க போகிறேன். இந்த மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பணங்கள் வந்து சேமிக்க தான் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது என்னை யாராக இருந்தாலுமே நம்ம குழந்தைங்களுக்காக இருந்தாலும் நம்ம சிறு துளி பெரு வெள்ளம். இன்னைக்கு 1000 ரூபா போட்டோம்னா அடுத்த மாதம் 2000, அதுக்கடுத்த மாதம் 3000. ஸோ நம்ம போடுற அமௌண்ட்டு கூட தான் செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்ல முறையில் வந்து வாங்குறாங்க. இந்த ஸ்கீம் அப்படின்றது என்ன கேட்டால் நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் மிக மிக வசதியானது அப்படின்றத வந்து இந்த நேரத்தில் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. மேலும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக பீமா ஜுவல்லர்ஸ்க்கு இன்னும் நிறைய உங்களால் தர வேண்டி இருக்குது. டேரெக்டாக வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தங்கம் மாதிரி இந்த நாளில் வந்து நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தங்கம் கண்டிப்பாக பெருகுன்றது எங்களோட பீமா ஜுவல்லர்ஸ் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.
இப்ப நான் வந்து மேல ஏறி பேசுறது காரணம் என்னன்னா, இந்த பொங்கல் நிகழ்ச்சியில நம்ம பீமா ஜுவல்லரி மற்றும் யூடிவி இணைந்து சோ உங்களுடைய பகுதிக்கு வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எடுத்திருக்கோம். சோ இந்த செலிப்ரேஷன்ல உங்க எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ சொல்லிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். சோ பெண்கள் எல்லாருமே நிறைய இருக்கீங்க. சோ பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நகை. உண்மையா இல்லையா? என்னங்க சத்தத்தை காணோம்? கேட்கவே இல்லையே. நகை பிடிக்காத யாருக்குமே? ஓகே. நகை பிடிக்காத பெண்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்கீம், தங்க நகை ஸ்கீம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அது ஒரு எப்படி சொல்றது, கேஜிஎஃப்ல வர மாதிரி நகை சேர்த்து எடுத்து வைப்போம். அந்த மாதிரி நகை ஸ்கீம் வந்து இப்போ உங்களுக்கு இங்க ஸ்பாட்லயே வந்து நம்ம பீமா ஜுவல்லரில இருந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க வந்து இங்க இருந்து நீங்க வந்து இந்த நகை ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க வந்து மதுரை ஷோரூம்ல போய் அந்த டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. சோ நம்ம பீமா ஜுவல்லரில இருந்து எல்லாருமே இங்க வந்திருக்கோம். எங்க டீம் எல்லாருமே இங்க வந்திருக்கோம். சோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீ அவங்க கிட்ட கேட்டு சோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம், நான் வந்து மந்த்லி 1000 கட்டலாமா அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. இல்ல உங்களால எவ்வளவு கட்ட முடியுமோ அதை நீங்க கட்டி இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் சில பேர் வந்து இங்க இருந்து எங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு, நாங்க இங்க இருந்து அங்க வந்து நகை ஸ்கீம் கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நோ ப்ராப்ளம், நீங்க ஜிபேல இருந்து கூட கட்டிக்கலாம். ஓகேவா? சோ அந்த ஒரு வசதியும் உங்களுக்கு இங்க இருக்கு. என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சோ நம்ம பீமா ஜுவல்லரில இருந்து அங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. சோ அவங்க போய் நீ எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல சோ நாங்களும் வந்து பங்கேற்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பெண்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த நகை திட்டம், நகை சேமிக்கும் திட்டத்துல என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுடைய ஸ்டாஃப்ஸை நீங்க கேட்டுக்கலாம். அண்ட் தேங்க்யூ சோ மச். அப்படியே அடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். சோ மதுரை மக்கள் பேர் ஆதரவுடன் நம்மளுடைய பீமா ஜுவல்லரி நிறுவனம் 16 ஆண்டுகள் நிறைவடைந்து சோ இப்ப 17வது வருஷம் அடியெடுத்து வச்சிருக்கு. சோ அதுக்கு முழுக்க சப்போர்ட் மதுரை மக்கள், உங்களுடைய சப்போர்ட் தான். சோ எப்படி இத்தனை வருஷமா நம்மளுடைய நிறுவனத்துக்கு நம்ம பீமா ஜுவல்லரிக்கு உங்களோட ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்களோ சோ அதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அண்ட் இந்த வருஷம் இந்த பகுதி மக்களுடைய பொங்கல் நிகழ்ச்சியில நம்மளுடைய பீமா ஜுவல்லரி அது மட்டும் இல்லாம எங்களுடைய யூடிவி இதுல இணைந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். நன்றி. டிக்ஷனரியாவே இருக்காரு, அடுத்து போயிட்டு இருக்காரு, அவருக்கு நேரம் பத்தல. ஓகே, எல்லாருமே கொஞ்சம் டல்லா இருக்கீங்கல்ல. நம்ம ஒரு ஸ்டேஜ் ஏறிட்டோம்னா கொஞ்சமா கலகலன்னு இருக்கணும். ஓகேவா? சோ இப்ப நம்ம ஒரு டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க. அதுக்கு சின்னதா ஒரே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். இதுல யாருக்கு இந்த கிளாப்பிங் 1 2 3 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 அவ்வளவுதான் எனர்ஜி வந்துருச்சு. ரைட், ஓகே. சோ அப்படியே நம்ம ப்ரோக்ராம்க்குள்ள வந்துருவோம். அண்ட் திஸ் ப்ரோக்ராம் ஸ்பான்சர், சோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாருமே நமக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணது, இந்த ஈவெண்ட் அழகாக்கி கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை பீமா ஜுவல்லரி. சோ அவங்க தான் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களோட இணைந்து நம்ம மதுரை யூடிவி மற்றும் நம்ம மீனாட்சி கார்டன் அசோசியேட் அண்ட் மக்கள் ஆகிய நீங்கள் சோ எல்லாருமே சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ ஒன்ஸ் அகைன் அதை மென்ஷன் பண்ணிடுறேன், நம்மளுடைய கிஃப்ட் ஸ்பான்சர்ஸ் வந்து பீமா ஜுவல்லரி. அப்புறம் சீக்கிரம் என்னன்னு சொல்லி முடிச்சிருந்தேன், சரியா? இந்த சைடு நான் ஃபர்ஸ்ட் சொன்னப்ப இருந்தாங்க, இந்த சைடு இல்ல,
நகை சேமிக்கும் திட்டத்துல பெண்கள் எதுவும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சோ நகை சேர்க்கணும், நகை ரொம்ப முக்கியம். நம்மளுடைய எமர்ஜென்சி டைமுக்கு நம்ம கையில நகை இருந்தா யாரையுமே நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. சோ அந்த நகை சேமிக்கும் திட்டத்துல நல்ல நகைகளா, ஒரு நம்பிக்கையான இடமா, நீங்க எங்கனால இவ்வளவு பட்ஜெட் தாங்க மந்த்லி பண்ண முடியும் நகை சேமிப்பு திட்டத்துல, அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் இருக்கா, உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்க மாதிரி இந்த மாதிரி ரேட்ல இந்த ஸ்கீம் இருக்கா அப்படின்னு நீங்க என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, இங்க எங்களுடைய பீமா ஜுவல்லரி ஸ்டால் இருக்கு, அங்க எங்களோட டீம் ஸ்டாஃப் வந்திருக்காங்க. சோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, இங்க இருந்து எங்களுக்கு ரொம்ப தொலைவு, நாங்க நகை ஸ்கீம் கட்டுறது கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு ஜிபே மூலியமாவும் நீங்க கட்டிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. நான் அடுத்து தொடர்ந்து ப்ரோக்ராம் அப்படியே பார்க்கலாம். இப்ப எங்களுடைய எண்ட் ப்ரோக்ராம் முடிஞ்சுச்சு. சோ அது எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். எப்பயுமே நான் ப்ரோக்ராம் எண்ட் எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்து முடிச்சிடுறேன். ரைட், மதுரை மக்கள், நீங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா காலையில இருந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. பொங்கல் செலிப்ரேஷன் 6 முதல் 60 வரை, பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சூப்பரா இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அண்ட் இந்த வருஷம் நம்மளுடைய பீமா ஜுவல்லரி அண்ட் யூடிவி இணைந்து உங்க பகுதியில பொங்கல் செலிப்ரேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி வேற ஒரு நல்ல ப்ரோக்ராம்ல மதுரை மக்களை சந்திக்கிறேன்.